ஹாய் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நானும் ரொம்ப நல்லா இருக்கேன். இன்றைக்கி என்ன வீட்டுன்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி வந்துட்டு என் தம்பியோட பையனுக்கு வந்து மொட்டை அடிக்கிறீங்களா, அதுக்காக வந்தோம். நல்லா ட்ரெஸ் பண்ணிவிட்டு புடவைலாம் கட்டி தான் வந்தேன். என்னை வந்து இங்கே வந்து இந்த ட்ரெஸ் நைட்டை கொடுத்துட்டு கல்யாண வீடு மாதிரி தான் அது. நீங்கள் வந்து சமைச்சிட்ருக்கோம். எடுத்துக்கிறாங்க பாருங்க. அடிச்சிட்டாங்க. நாளைக்கு தான் வந்துட்டு எல்லாத்துக்கும் சாப்பாடு செய்யுது. ஆனால் இன்றைக்கி வந்துட்டு நைட்டு வந்து பாட்டு பாடுவாங்களே, ஸோ அந்த பாட்டு பாடம் வந்து குரூப் போடுவாங்க டான்ஸ் ஆட. நம்ம ஊரில் வந்து தெருக்கூத்து அப்படின்னு சொல்லுவோம்ல, அந்த நாடக மாடெல்லாம் ஆடுவாங்களே, அந்த மாதிரி வந்துட்டு இங்கே வந்து பாட்டு பாடி டான்ஸ் ஆட விடுறாங்க. ஸோ அவங்களுக்காக வந்து சமைச்சிட்ருக்கோம். அவங்க அப்புறம் வந்துட்டு வீட்டுக்கு சொந்தக்காரங்க வருவாங்க, அப்புறம் வீட்டை சுற்றி உள்ளவங்க எல்லாம் வருவாங்க. அவங்களுக்காண்டி வந்து சமைச்சிட்ருக்கோம். நேற்றும் நடந்துச்சு, இன்றைக்கும் நடந்துச்சு. இன்றைக்கி காலேருந்து நல்லா வர முடியல வீட்டு வேலை. ஸோ இப்போ வந்துட்டு 3 தடவை கூப்பிட்டனால வந்துட்டுனா வாங்க பார்ப்போம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பிளாக்கா விதை, பலாப்பழம் எல்லாத்தையும் சேர்த்து பலாக்காயின்னு சொல்லுவோம்ல, அது உருளைக்கிழங்கு, அதுக்கப்புறம் வந்து கீரை தண்ணி எல்லாம் சேர்த்து பொரியல். இதான் இன்றைக்கி மாஸ்டர், லேடிஸ் மாஸ்டர். பார்த்தீங்கன்னா வந்துட்டு எல்லாமே ரெடி ஆகிடுச்சு. நானும் வந்துட்டு எங்கள் காக்கினா வந்து சித்தியும் நானும் தான் வந்துட்டு குழம்பு வச்சோம். குழம்பு அப்புறம் வந்துட்டு வேறு என்ன வச்சோன்னா வந்துட்டு பருப்பு டால்னு சொல்லுவோம்ல, அது. ஸோ ரெண்டும் வந்துட்டு நாங்கள் வச்சோம். கூட்டும் பருப்பும் நாங்கள் வச்சோம். அப்புறம் வந்துட்டு என்னோடய சின்ன ஒப்படியாகவும் வந்துட்டு இன்னொருத்தங்க மாமின்னு சொல்லிட்டு ஒருத்தங்க, அவங்க 2 பேரும் வந்துட்டு நடு ஒப்படியாகவும் மாமியும் 2 பேரும் சேர்ந்துட்டு அந்த வீட்டில் வந்துட்டு சாதம் அடித்தாங்க. அவங்க வருவார், சரிங்களா. இதுதான் வந்துட்டு அன்றைக்கி விருந்தாடி வந்தவங்க எல்லாத்துக்கும், அப்புறம் பாட்டு பண்ணவங்க எல்லாத்துக்கும் வந்துட்டு அந்த சமையல்லாம் செஞ்சு கொடுத்தோம். ஸோ செம்மையாக இருந்துச்சு அப்படின்னு சொன்னாங்க சமைச்சது. என்னது ஹெல்ப்பை எப்படி சொல்கிறது, ஐடியா கொடுத்தது நான், இதை செய்யுங்க, இதை ஃபஸ்ட்டு போடுங்க, இவ்வளோ உப்பு போடுங்க, எவ்வளோ உரப்பு போடுங்க, இவ்வளோ காரம் போடுங்க, இவ்வளோ உப்பு போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று ஐடியா கொடுத்தது நான். இவ்வளோ மசாலா எல்லாம் ஐடியா கொடுத்தது நான். என் மாமியார், சின்ன மாமியார் தான் செஞ்சாங்க. டேஸ்ட்டு சூப்பராக இருந்துச்சுன்னு சொன்னாங்க. எல்லாருமே வந்துட்டு நல்லா சாப்பிட்டாங்க, சரிங்களா. அதுக்கப்புறம் வந்துட்டு வேறு என்னென்னு பார்த்திங்கன்னா வந்துட்டு எல்லாருமே வந்து நம்ம வீட்டில் வந்து சின்ன ஃபங்க்ஷன் வந்து டக்குன்னு வந்துட்டு கேட்ரிங்கால் கூப்பிடுவோம், சமைப்போம், அப்படியெல்லாம் கிடையாதுங்க. ரொம்ப பெரிய அந்த மெயினாக அன்றைக்கி மட்டும்தான் வந்து கேட்ரிங் கூப்பிடுவாங்க. ஸோ அதுக்கு முன்னாடி எவ்வளோ கூட்டம் வந்தாலும் வந்துட்டு வீட்டாளுங்க ஊர் ஆளுங்க, இதெல்லாம் எல்லா ஊரில் உள்ளவங்க எல்லாருக்குமே வந்துட்டு சொல்லி அவங்கவுங்க வந்துட்டு சமைச்சு கொடுப்பாங்க. இது என்னோட தத்தாமாலாம், அதனால் நான் வேலைக்கு போயிருந்தேன். அங்கே வேலை செய்கிறதுக்காண்டி போயிருந்தேன். எல்லா வேலையும் செஞ்சு கொடுத்தேன். எல்லாத்துக்கும் பரிமாறுறது, கூட்டுறது எல்லாமே செஞ்சு கொடுத்தேன். நல்லா தான் இருந்துச்சு. இந்த மாதிரி சேர்ந்து செய்கிறது நல்லா தான் இருந்துச்சு. எப்படி ஜாலியாக செஞ்சுட்டு வந்தோம். அங்கேயும் வேலை இங்கேயும் வேலை அப்படி தான் பார்த்துட்டு வந்தோம். அது எப்படி சொல்கிறது, வீட்டுக்கு வந்துட்டோம். நைட்டு போட்டு தான் வந்தேன். இந்த ட்ரெஸ் தான் வந்தேன், சாரி தான் கட்டிட்டு போனேன். இருந்தாலும் அவங்க ஒழுங்கு வேலை பார்க்கணும், அடுப்பில் உன்னோடன்னு சொல்லிட்டு நைட்டி வந்து போட்டுக்க சொன்னாங்க. நைட்டி போட்டுட்டு வேலை பார்த்தோம். வேலையெல்லாம் முடிஞ்சிட்டு நேராக வந்து வீட்டுக்கு வந்துட்டேன். இப்போ தான் வந்து குளிச்சுட்டு மறுபடியும் கிளம்பிட்டு போகிறோம். சரிங்களா. யார் யார் போகிறோன்னா, நான் போயிட்டு வந்தப்போ தான் மாமியார் போனேன். சொல்ல மாமா பாப்பா என்னால் வீடியோ எடுக்க முடியல. போய் எல்லாத்தையும் சாப்பாடு போட்டு சாப்பிட்டுட்டு வர வந்து கொஞ்சம் லேட்டாக ஆகிடுச்சு. அது என்னால் வீடியோ எடுக்க முடியல. இன்றைக்கி வந்துட்டு பூரி சாப்பிட போகிறோம். அப்புறம் வந்துட்டு மீன் அலச போகிறோம், சரிங்களா.
நான் போனது மீன் அலசா தான். மீன் அலசா தான் போனேன். இந்த ஊரில் ஒரு என்ன ஸ்பெஷல்னால் வந்துட்டு பார்த்திங்கன்னா, நம்ம வந்து இன்றைக்கி வேலைக்கு அவங்க வீட்டுக்கு வந்து அவங்க விஷயத்துக்கு போனோம்னா வேலைக்காக அவங்க வந்து நம்ம விஷயத்துக்கு வந்து வேலை செஞ்சு கொடுப்பாங்க. ஸோ அது மாதிரி எல்லாம் சேர்ந்து ஊருக்காரங்களாம் சேர்ந்து வந்து சமையல் செஞ்சு கொடுப்பாங்க. அந்த மாதிரி நான் போகல, அவ்வளோ கூட்டம், வேலை செய்கிறதாண்டி அவ்வளோ கூட்டம். ஸோ எல்லாருமே வந்துட்டு மீன் கழுவை அது இதுன்னு சொல்லிட்டு உட்காந்துட்டாங்க. எனக்கு வந்துட்டு எங்கள் அம்மா தத்தம்மா என்ன சொன்னாங்கன்னா, புனிதா வந்து நீ வந்துட்டு அங்கே மீன் அலசலாம் போவேன்னா நீ வந்து எல்லாத்தையும் பரிமாறு, அது மட்டும் போதும் அப்படின்னாங்க. ஏன்னா வந்து நான் ஸ்பீடாக பரிமாறுவேன், எல்லாருக்கும் எல்லாரும் கூப்பிட்டு உட்கார ஸ்பீடாக பரிமாறுவேன்னு சொல்லிட்டு நீ எதுவும் பண்ண வேணாம், நீ எல்லாத்தையும் வந்தவங்களுக்கு பரிமாறு, அது மட்டும் போதும் அப்படின்னாங்க. பரவாயில்ல தப்பிச்சேன் நான் சாமி சொல்லிட்டு எல்லாத்தையும் வந்து பரிமாற ஆரம்பிச்சிட்டேன். வேற ஒன்றும் இல்லை, பொரியும் கொண்டக்கடலை சன்னான்னு சொல்லுவோம்ல, ஸோ அந்த ஒன்று தான் சாப்பாடு, அதுதான் வந்து வைக்கணும். ஸோ அதுதான் வச்சேன். நிறையா பேர் வந்து சாப்பிட்டாங்க. ஸோ அதுவும் என்னால் வந்து வீடியோ எடுக்க முடியலை. கல்யாண வீட்டில் வந்துட்டு நம்ம வேலை செய்யறதுக்காண்டி கூப்பிட்ருக்காங்க, நம்ம போய் வேலை செய்யாமல் அவங்க போய் வீடியோ எடுத்தோம்னா நல்லா இருக்காதுலாம். நல்லா வந்து வீடியோ எடுக்கலை. வீடியோ எப்போ வேணாலும் எடுத்துக்கலாம், யார் வீட்டில் என்னாலும் எடுக்கலாம். ஆனால் வேணும் அந்த டைத்தில் அவங்களுக்கு செஞ்சு கொடுத்தா தான் அவங்க, ஏன்னா அது மனசில் ஊற்றிக்கிட்டே இருக்கும், அவங்களுக்கும் சரி நமக்கும் சரி. இப்போ பார்த்தீங்கன்னா வந்துட்டு எங்கள் தம்பி பையனுக்கு வந்து மொட்டை அடிக்கணும்னு சொன்னால, ஸோ அவனுக்காக வந்துட்டு ஒரு கிராமில் வந்துட்டு ஒரே ஒரு வெள்ளி செயின் எடுக்க போகிறோம். அவன் வந்து எங்கள் தேவாவுக்கு வந்து செஞ்சுருக்காங்க. ஸோ அதை வந்து திருப்பி செய்யணும்ல, அதுக்காக வந்துட்டு செயின் எடுக்க போகிறோம், வெளியில் எடுக்கணும். அவங்க எடுக்கக்குள்ளே வந்துட்டு பார்த்திங்கன்னா 700 அந்த செயின், இப்போதைக்கு விலை வந்து 3000 ரூபா. அதனால் எங்கள் மாமியார் என்ன சொல்கிறாங்கன்னா, அதெல்லாம் என்ன செய்ய வேணாம், காசாக திருப்பி கொடுத்துருங்க அப்படிங்கிறாங்க. ஸோ நல்லா வந்துட்டு என்ன பண்ண தெரியல. கடைக்கு நான் சொன்னேன் அதெல்லாம் வேணாம், இதாகவே கொடுத்துருவோம், என்ன செஞ்சாலும் திருப்பி செஞ்சுருவோம்னு சொல்லிட்டு கிளம்பிட்டோம். வாங்க என்னென்னலாம் எடுக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். நகை எடுப்போம் அதிகமாக. என் நாத்தனாரோட கல்யாணம் இருக்கும் பார்த்தீங்களா, நாத்தனாரோட கல்யாணத்துக்கெல்லாம் வந்துட்டு அதிகமாக வந்து இங்கே தான் வந்து நகை எடுத்தோம். ஸோ இன்றைக்கி வந்து எப்படி சொல்கிறது, அந்த நம்பியோட பையனுக்கும் இங்கே தான் வந்துட்டு வெளியே எடுக்க போகிறோம். சரிங்களா, இங்கே என்னடா கடை எம்டியாக பார்க்காதீங்க, இங்கே உள்ள மக்கள் அப்படி யாரையும் நம்ப மாட்டாங்க. ஸோ பத்திரமா லாக்கரில் வச்சுருப்பாங்க, நம்ம வேணுங்கிறப்ப எடுத்தாந்து காமிப்பாங்க. நம்ம ஒரு மாதிரி ஷோகேஸ் வச்சு காமிக்க மாட்டாங்க. வீடியோலாம் ఇలా ఉంది టీషర్ట్ ఫోటో అను அதில் வந்து இடுப்பில் மாட்டுறது நினைக்கிறேன். மெட்டி क्या टका ले लेते हैं पानी को सजेस्ट
எடுத்தாங்க பார்த்தீங்கன்னா அந்த செயின் அதுதான் எடுத்தோம். அது என்னென்னா பார்த்தீங்கன்னா அவங்க போட்டதை விட நாங்கள் வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா போட்டுருவோம் அவ்வளோதான். ஆனால் அவங்க போடக்குள்ள தம்பிக்கு வந்துட்டு தேவாவுக்கு 1 வயசு இருக்கும் அப்போ போட்டாங்க. 1 வயசோட கம்மி தான் அப்போ போட்டது வந்துட்டு பார்த்தீங்கன்னா 700 அந்த செயின். ஒரு செயின் வந்து 700. அது எத்தனை கிராம்லாம் தெரியாது, 700. இப்போ அதே மாதிரி செயின் எடுக்க வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு எவ்வளோ செலவாயிடுச்சுன்னா வந்து பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் சேர்த்து 3200 செலவாகிடுச்சு. அந்த செயினுக்கு மட்டும் 3300 அந்த டாலரோட சேர்த்து 3300 ஆயிடுச்சு. செய்கூலி வந்து 50 ரூபா. அதோட விலை வந்து 2900 என்னமோ. அதுக்கப்புறம் டாலர் எல்லாம் சேர்த்து ஒரு 2300 கிட்ட செலவானுச்சு. சாரி 3300 கிட்ட செலவானுச்சு. 2900 ப்ளஸ் 400 எக்ஸ்ட்ரா செலவானுச்சு. ஸோ இந்த மாதிரி தான் வந்துட்டு நாங்கள் வந்து சில்வரை செஞ்சோம். சும்மா சொல்லக்கூடாது, தத்தமாப்பா வந்து நிறையா செஞ்சுருக்காங்க. அவங்களுக்கு வந்து திருப்பி செய்யணும் இல்லையா, செய்யணும்னு அவசியம் இல்லை, இந்த அளவுக்கு செய்யணுங்கிறதுக்காண்டி செஞ்சோம். அவ்வளோதான் சரிங்களா. ஸோ வீடியோ ஃபுல்லாக பார்த்துருப்பீங்க. அவங்க வந்து அந்த ஊர்வலம் கொண்டுட்டு போனது அதில் பார்த்தீங்கன்னா வந்துட்டு என்னோட சேரீயில் என்னோட இதில் வந்துட்டு சேரீ எடுத்து கட்டியிருக்காங்க 2 பேர். ஸோ அதை யாராச்சும் பார்த்தீங்கன்னா கரெக்டாக யார் யார் கட்டியிருக்கா, நம்ம தமிழ்நாட்டு சரி யார் யார் 2 பேர் கட்டியிருக்கான்னு சொல்லிட்டு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் சரிங்களா. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச். பாய்.